திருச்சி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காவல்துறையினர் ஏற்பாடு செய்துள்ள பாதுகாப்பு குறித்து திருச்சி செய்தியாளர் மகாலிங்கம் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். மகாலிங்கம், அங்கு பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? இதை பற்றின தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் அமருத். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தற்பொழுது திருச்சியில் தீபாவளி பண்டிகை மிக சிறப்பாகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஆங்காங்கே வெடிகள் வெடித்தும் புத்தாடைகள் அணிந்து தங்களது மகிழ்ச்சியை பொதுமக்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். அதுபோல திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் பாதுகாப்பாகவும் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருக்க பொதுமக்களுக்கு உறுதுணையாக காவல்துறையினர் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக திருச்சி மாநகரை பொறுத்தளவுக்கு 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அதே போல 50க்கும் மேற்பட்ட ரோந்து வாகனங்கள் திருச்சி மாநகர் முழுவதும் ஈடுபட்டிருக்கின்றனர். ஏனென்றால் இங்கே திருச்சியிலிருந்து அவர்களோட சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் அவர்கள் வீட்டை பூட்டிவிட்டு சென்றிருப்பார்கள். அதில் ஏதேனும் திருட்டு சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கவும், அப்பகுதியில் ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கவும் 50க்கும் மேற்பட்ட ரோந்து வாகனங்கள் தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருப்பது திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகில். இங்கு தற்பொழுது இன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டும் காவல்துறை, அதாவது போக்குவரத்து காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அதாவது இன்று தீபாவளி பண்டிகை இருப்பதால் பெரும்பாலானோர் வீட்டுகளில் தங்களது பண்டிகையை கொண்டாடி வந்து கொண்டிருக்கின்றனர். ஆனாலும் போக்குவரத்து என்பது குறைவாகவே காணப்படுகிறது. இருந்தாலும் அதாவது சாலை ஓரங்களில் எந்தவித சாலைகள் பிரதான சாலைகளில் எந்தவித விபத்துகளும் நடக்காமல் இருக்க காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியிலும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இருந்தாலும் தற்பொழுது அதே போல சுற்றுலா தலங்களாக இருக்கக்கூடிய முக்கம்பூர், ஸ்ரீரங்கம் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஏனால் இந்த பண்டிகையை முன்னிட்டு திருட்டு சம்பவங்கள் மற்றும் குற்றச்சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது திருச்சி மாநகர் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அமருத், தங்களின் தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம்.